பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். ஏசாயா 66 அதிகாரம் 11வது வசனம். மகிமையின் பிரகாசத்தினால் மனமகிழ்ச்சியாகுங்கள். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ற காரியம் என்னன்னா, மகனே மகளே நீங்க மனமகிழ்ச்சியா இருங்கன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாருங்க. மனமகிழ்ச்சினா ஏசப்பா நம்மள சந்தோஷமா இருக்க சொல்றாருங்க. வசனமே அழகா சொல்லுது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அதுவும் எப்படி? மகிமையின் பிரகாசத்தினால். மகிமை அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் மேலான ஒரு உயர்வு. அந்த உயர்வு யாருக்குரியது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குரியது. அதுவும் பிரகாசமான ஒரு உயர்வு. ஏசப்பாவே சொல்றாரு, நான் வெளிச்சமா இருக்கேன், நீங்க வெளிச்சத்தின் பாதையில் நடக்கிற பிள்ளையா மாறணும் அப்படின்ட்டு. அப்போ ஏசப்பாவுடைய பிள்ளையா நம்ம இருக்கணும். வெளிச்சத்தின் பாதையில நம்ம நடக்கிற பிள்ளையா இருக்கும்போது நமக்குள்ள சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், நம்ம நிறைவான ஒரு வாழ்க்கை இந்த உலகத்துல வாழ முடியுங்க. நம்ம இந்த உலகத்துல நம்ம ஆண்டு இருக்கிறதுமா நிறைய பாவங்கள் பண்ணியிருப்போம். ஆனா அந்த பாவத்துல இருந்து விடுதலையாவதுக்கு முடியும்னு சொல்லி இன்னைக்கு அநேகர் கவலைப்பட்டிருக்கீங்க பாத்தீங்களா? இதுல இருந்து நான் விடுதலாக முடியாதான், இந்த பாவம் என்னை சூழ்ந்து கொண்டே இருக்கு, இந்த ஆண்சு புள்ளி இந்த குடிப்பழக்கம் என்னை விட்டு போகாதான்னு சொல்லி கவலை